லாவாலேருந்து ஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து லாவா நிறுவனம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோனாக வருது. லாவோட அந்த ஸ்ட்ராம் 5Gல எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தா கூட நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட நமக்கு வந்து பேனல் வருது. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓரளவு ஓகே தான். அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட Dimensity 6080 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.4 GHz ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்கா மாலியோட G57 MC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவு ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது 71 ரேங்க் வருது. C கிரேட் ப்ராசராக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. ஓரளவு டீசென்ட்டாக மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து இன்டர்வல் கேம்ஸும் சில மிட் செட்டிங் கேம்ஸ் ஆடலாம். ரொம்ப ஹெவியான கேம்ஸ் இதில் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. RAM LPDDR 4x RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வருது. மேலும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ஒரு டெடிகேட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 13 OSல வருது. மற்றபடி Android 14 OS வந்து இதுக்கு கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது போக 2 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் இந்த ஃபோனோட தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து இந்த ஃபோனில் 2 கேமரா இருக்கு. முதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரீட் ஃபேசிங் கேமராவாக தராங்க. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கு. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. மற்றபடி ஃப்ரண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போக இந்த ஃபோனை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. இது போக 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. ஃபோனோட வெயிட் 214 கிராம் வருது. நெட்வொர்க்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்கு. அதை 5Gக்கான SNSA சப்போர்ட் தராங்க. மேலும் வந்து 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1, GPS மாதிரி விஷயங்கள் தராங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ நல்லா வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சப்போர்ட் தராங்க. லாவோட அந்த பிளேஸ்டாம் வந்து நமக்கு வந்து பிளாக் மற்றும் கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 13,499 அப்படிங்கிற விலையில் வந்து இன்டர்நெட் ப்ரைஸாக விற்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இது 14,999 அதாவது 17,000 ப்ரைஸிங்க்கு வந்து கொண்டு வருவாங்க சொல்கிறாங்க. ஸோ ஓரளவு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது. ஸோ ஓரளவு நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்டான 5G ஃபோன் வேணும் 17,000 வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதுவுமே வந்து ஒரு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷனோட வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த லாவோட பேஸ்டாம் 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே வேலை கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் சந்திக்க நன்றி. வணக்கம்.